தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் திரு சி மகேந்திரன் அவர்கள் ஆதி ஆந்திரா கிருஷ்ணமூர்த்தி நகர் ஓபி லைன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின விழாவை கணேசபுரம் பகுதி மக்களோடு மிக சிறப்பான முறையில் கொண்டாடினார். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வியாசர்பாடி கணேசபுரம் பகுதியைச் சார்ந்த ஆதி ஆந்திரா கிருஷ்ணமூர்த்தி நகர் ஓபி லைன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக சுதந்திர தின கொடியேற்றக்கூடிய விழா நிகழ்வு மிக சிறப்பான முறையில் ஆகஸ்ட் 15, 2026 அன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைக்கப்பட்ட சென்னை பெருநகர மாநகராட்சி பணியாளர்கள் பொதுவுடைமை சங்கத்தின் தலைவர் EN வெங்கடேஷ் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் திரு சி மகேந்திரன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் திரு சி மகேந்திரன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். மாநகர பணியாளர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே, முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவை சார்ந்த வெங்கடேசன் அவர்களே, வினோத்குமார் அவர்களே, ICF சார்ந்த நாகராஜ் அவர்களே, பாபு அவர்களே, வழக்கறிஞர் உதயகுமார் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, மருத்துவ பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய குமார் அவர்களே, அந்தோணி அவர்களே, ஷாம் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, மல்லிகார்ஜுனா அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நகரத்தினுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி நகர். நான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி மிக அதிகமாக அறிந்தவர். காரணம், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1964 முதல் மாநகரத்தினுடைய மேயராக அவர் இருந்தார். 1964, 65களில் தான் அவர் மேயராக இருந்தார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆதி ஆந்திராவை சேர்ந்தவர் மேயராக இருந்தார் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. காரணம், அவர் என்னை போன்ற ஒரு சிகப்பு துண்டை அணிந்தவர், ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தார். ஆதி ஆந்திரா மக்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். 400 ஆண்டு கால வரலாறு இந்த சென்னைக்கு இருக்கிறது என்றால், அந்த 400 ஆண்டு கால வரலாறு என்பது ஆதி ஆந்திரா மக்களுக்கும் இருக்கிறது. மாநகராட்சியோடு தொடர்பு கொண்டவர்கள். இந்த ரிப்பன் பில்டிங்ல முதல்ல பிறந்தவர்கள் யார் என்றால் ஆதி ஆந்திரா தான். அது இன்னைக்கு எல்லாருமே மறந்துட்டாங்க. அவர்கள் மறந்ததை மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பண்பாட்டை, இந்த நகரத்தினுடைய வளர்ச்சியிலே ஆதி ஆந்திரா மக்கள் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு என்பது இன்று பலருக்கும் உணர்த்தப்பட வேண்டும். இந்த சுதந்திர தின விழாவிலே நீங்கள் இளைஞர்கள் குறிப்பாக அதை உறுதியாக ஏற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உறுதியாக ஏற்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும். கல்வியால் மாற்ற வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்வதால் மாற்ற வேண்டும். நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இன்னைக்கு தாவேகாவினுடைய மாநில செய்தி தொடர்பாளராக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். நான் ஏன் இதுக்கு வந்தேங்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், எளிய மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய இடத்திற்கு சென்று அந்த பிரச்சனைகளை எல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இயக்கத்திலே சேர்ந்தேன். இங்கே பேசிய போது நண்பர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் தண்ணி வந்தா கூட சாக்கடையில இந்த கிராமமே மூழ்கி போகும் அப்படின்னு. அதே போல எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அந்த மின்சார இணைப்பு, லேசா குழந்தைகள் போனா கூட, தண்ணி பெஞ்சா கூட என்ன ஆகுங்கிற ஒரு பதட்டம் தான் இங்க ஏற்படுது. இந்த 2 பிரச்சனைகளும் அதே போல கிட்டத்தட்ட ஒரு 350 வீடுகளுக்கு இங்க பட்டா இல்லை. பட்டா இல்லாமலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்ற விவரத்தையும் அறிந்தேன். இந்த 3 பிரச்சனைகளையும் 2-3 மாதங்களில் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசிடம் நேரடியாக எடுத்து சொல்லி அதை நிறைவேற்றுவோம் என்கின்ற உறுதி. நான் மட்டும் நிறைவேற்ற முடியாது. நீங்கள்லாம் வீட்டுல படுத்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் வரணும், எல்லாரும் சங்கத்துல சேரணும், எல்லா இளைஞர்களையும் திரட்டணும். நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு மேல படிச்சு மேல போகணும், ஒரு கார்பரேஷன் வேலையோட நின்று போகாம மேல போகணுங்கிற ஒரு உணர்வை நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டி, இதுல எதிர்காலத்துல 5 வருஷத்துல 10 வருஷத்துல இந்த ஏரியாவில் 2 பேர் கலெக்டர் ஆனாங்க,
2 பேர் ஐபிஎஸ் அதிகாரி ஆனாங்க, ஒரு 10 பேர் முதலாவது குரூப் 1 சர்வீஸ்ல பாஸ் பண்ணாங்கிற அளவுக்கு நிலைமைகளை உருவாக்கணும். அதே போல இந்த டெவலப்மெண்ட் நம்ம அசோசியேஷன் இந்த காரியத்தெல்லாம் எடுக்கணும். நல்ல பிள்ளைங்களை எடுத்து, உங்களுக்கு உதவி வேணும்னாக்கா நம்ம பெரிய இடங்கள்ல பார்த்து படிக்கிறதுக்கு டொனேஷன்ஸோ மற்றதோ ஸ்பான்சர்ஷிப்போ வாங்கலாம். நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் நான் வருவதை பற்றி பேசினேன். அவர் சொன்னாரு, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதுக்கான கல்வி உதவிகளை எல்லாம் நாம் செய்யலாம். அவரே ஒரு தடவை அடுத்த தடவை கூட்டு வர்றேன், நம்ம செய்யலாம். ஏன்னா இது கவர்மெண்ட் பழைய கவர்மெண்ட் கிடையாது, மக்களின் அரசு, எளிய மக்களின் அரசு, உழைக்கிற மக்களின் அரசு. அந்த அடிப்படையில் நம்ம செயல்படலாம். நீங்கள்லாம் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம கார்பரேஷன் சங்கத்தை வலுப்படுத்தணும். நம்முடைய அமைப்பை மக்கள் சேவை அமைப்பாக மாற்ற வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். உங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த சுதந்திர தின விழாவில் உங்களுக்கான சுதந்திரத்தையும் விடுதலையும் சாத்தியப்படுத்துவதற்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கணுங்கிறத கேட்டுட்டு, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைக்கப்பட்ட சென்னை பெருநகர மாநகராட்சி பணியாளர்கள் பொதுவுடைமை சங்கத்தின் தலைவர் திரு EN வெங்கடேசன் அவர்கள் தனது சிறப்புரையின் பொழுது ஆதி ஆந்திரா கிருஷ்ணமூர்த்தி நகர் ஓபி லைன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாகவும், இந்த பகுதியில் உள்ள குறைபாடுகளை உடனடியாக அமைச்சர் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் தீர்வு காண்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். தன்னம்பிக்கை என்ற நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எல்லாம் எரிந்து தவிடுபொடி ஆகும் என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் செயல்படுவோம் தோழர்களே. இன்றைய தினம் ஆதி ஆந்திரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக இந்திய திருதேசத்தின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர்கள் ஜி வெங்கடேசன், ஆர் வினோத்குமார், CV நாகராஜ், ஒய் பாபு, ஆர் உதயகுமார், BC சீனிவாசன், GV குமார், NP அந்தோனி, ஷாம் சுந்தர், உதயகுமார், BR மல்லிகா அர்ஜுனா ஆகியோர்களுக்கு நன்றி கலந்த இது போன்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைத்து அழைத்தமைக்கு உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும். பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் களைந்தெறிந்து மக்கள் சுபிட்சமாகவும் தன் நிறைவோடும் வாழ நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி சுகாதார அடிப்படையிலே அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நீங்கள் இந்த குழுவின் சார்பாக பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நம்முடைய தலைவர் ஐயா சி மகேந்திரன் அவர்கள் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்தமைக்கு எனக்கும் என்னை போன்ற நண்பர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு வேலைகள் பணிகள் அவர்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு நம்முடன்
இந்த நிகழ்விலே பங்கு கொள்ள வந்திருக்கிறார் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் ஆதி ஆந்திரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களையும் நலத்திட்ட உதவிகளாக வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருநகர சென்னை மாநகராட்சி TBK வெங்கடேசன் அவர்களும், SBI HL R வினோத்குமார், ICF CV நாகராஜ், GCC YG பாபு, அட்வொகேட் R உதயகுமார், G சீனிவாசன், GV குமார், NP அந்தோனி, P ஷாம் சுந்தர், R ஜெயக்குமார், PR மல்லிகார்ஜுனா உள்ளிட்ட விழா குழுவினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறந்த முறையில் செய்திருந்தனர். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.